எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏஐ பத்தி பேசிக்ஸ தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ நீங்க நெறையா பேர் நெறைய டெர்ம்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க, பார்த்துட்டு வருவீங்க. ஏஐ எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. நெறைய இடத்துல எம்எல்ன்னு சொல்றாங்க. ஸோ ஏஐனா என்ன? அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள வச்சு உங்களுக்கு நானு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது முழுக்க முழுக்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக ஏஐனா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ற ஒரு அ வீடியோ. ஆம். முதல்ல எல்லா இடத்துலயும் நீங்க கேள்விப்படுற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்ற பேர கேள்விப்படுவீங்க. ஐ அப்படின்ற பேர தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ஏஐனா என்ன? ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐக்கு ஃபுல் ஃபார்ம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எப்படி இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வொர்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்ட்டிஃபிஷியல்ன்ற பேர வச்சு உங்களுக்கு தெரியும். செயற்கையாக செயற்கையாக ஒரு இன்டெலிஜென்ஸ உருவாக்கக்கூடியது தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவானது எம்எல்ல யூஸ் பண்ணி. எம்எல் அப்படின்றத ஒண்ணு யூஸ் பண்ணி. ஸோ எம்எல்னா என்ன? எம்எல்லுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங். எம்எல்லுக்கு ஃபுல் ஃபார்ம் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் இந்த ஏஐ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அப்ப எம்எல்னா என்னங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்றது தெரியும். ரொம்ப நாளா நம்மளுடைய மார்க்கெட்ல டேட்டா சயின்ஸு அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸோடைய ஒரு பிரான்ச் தான் மிஷின் லேர்னிங். ஸோ டேட்டா சயின்ஸோடைய ஒரு பிரான்ச் தான் மிஷின் லேர்னிங். இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பெர்சன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கிறவரோ, இல்லைன்னா ஒரு ஜோசியம் பார்க்குறவங்களோ எடுத்துக்கோங்க. அவங்க எப்படி ஜாதகமோ, ஜோசியமோ பார்க்குறாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது பஞ்சாங்கம். அத லேர்ன் பண்ணிப்பாங்க. தட் இஸ் அவங்க அத ரீட் பண்ணிப்பாங்க. ரீட் பண்ணி, நீங்க கொண்டு போய் குடுக்கக்கூடிய உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பேட்டர்னையும், அவங்களுடைய பஞ்சாங்கத்துல இருக்கிறதையும் ரிலேட் பண்ணி, அந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் குடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இப்படிதான் ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க பண்ணுவாங்க. சேம் வே எம்எல் ஒர்க் ஆகும். மிஷின் லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போவாங்க. ஸோ ஜோசியக்கார இங்க மிஷின் லேர்னிங்கா வச்சுக்கோங்க. அந்த ஜோசியக்காரு, அதாவது அந்த மிஷின் லேர்னிங் தான் கிட்ட இருக்கக்கூடிய பல வருஷம் டேட்டாவ, அதாவது டேட்டா செட்ஸ் பல வருஷம்னா ரொம்ப அதிகமான ஒரு டேட்டா இருக்கும். அத புக்ஸாவோ ஏதோ வச்சிருப்பாங்க. அந்த லார்ஜ் டேட்டா செட்ஸ யூஸ் பண்ணி, அதோடைய நீங்க குடுக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா? அதாவது நீங்க என்ன அவர்கிட்ட பார்க்க குடுக்குறீங்களோ, அதோடைய பேட்டர்னையும், அதுகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா செட்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப்ஸையும் 2த்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன குடுக்கும். ஒரு ப்ரெடிக்ஷன குடுக்கும். இந்த மாதிரி வொர்க் பண்றது தான் எம்எல். ஸோ மிஷின் லாங்குவேஜ்ல டேட்டா செட்ஸ் நெறையா இருக்கும். அந்த டேட்டா செட்ஸ யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும். இந்த லேர்னிங் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது லேர்னிங்னா அந்த பேட்டர்னையும், ரிலேஷன்ஷிப்பையும் பண்றதோடைய பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடல். அதான் எம்எல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல்ஸ யூஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ஒர்க் ஆகுது. இந்த ஏஐ அதுக்கு மேல இருக்கு. ஸோ, இப்ப நீங்க எப்படி ஒரு ஜோசியக்காரர்ட்ட போயி, "எனக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னு?" கேட்கிறீங்க அப்படின்னா, அவர் ஜாதகத்த பார்த்து உங்களுக்கு சொல்றாரோ, அதே மாரி ஏஐ சிஸ்டத்துக்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா, அந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணும்னா, "எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எம்எல்ல டிபெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு" மிஷின் லாங்குவேஜ் கிட்ட போகும். மிஷின் லாங்குவேஜ் என்ன பண்ணும்? "என்ன ஓகே கல்யாணத்த பத்தி கேட்கிறீங்களா? அப்போ என்னுடைய டேட்டா செட்ஸ்ல பஞ்சாங்கம் இருக்கு. பட் எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் குடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, அதோடைய பேட்டர்னையும், அந்த பஞ்சாங்கத்தில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் வச்சு, உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் குடுத்து, ஆகும், ஆகாதுன்னு சொல்லும். ஸோ இதுதான் ஆர்ட்டிஃபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்எல்ல பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எம்எல்னா ஒரு டேட்டா சயின்ஸ் உடைய பிரான்ச். ஸோ எம்எல் டேட்டா செட்ஸ யூஸ் பண்ணி மாடல்ஸ கிரியேட் பண்ணுவோம். அதனால தான் நீங்க இந்த பேர கேட்டிருப்பீங்க நெறைய இடத்துல. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்எம். லார்ஜ்
லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.